தாம்பரம் அருகே கணவனுக்கு இன்ஸ்டாகிராமில் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதை அறிந்த பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த பழைய பெருங்கடத்தூர் எத்ராஜ் தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் கார்த்திக் ராஜா. பட்டதாரியான இவர் பெருங்கடத்தூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு பட்டதாரி பெண்ணான ரத்னா என்பவருடன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு பழைய பெருங்கடத்தூரில் அருகருகே வசித்து வந்தபொழுது காதல் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் நெருக்கமாக பழகி வந்த நிலையில் ரத்னா கர்ப்பமானார். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபொழுது அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. தனியாக வீடு எடுத்து வசித்து வந்த தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. குடும்ப வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்த பொழுதுதான் கார்த்திக் ராஜாவிற்கு இன்ஸ்டாகிராமில் பல்வேறு பெண்களுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இன்ஸ்டா சாட்டிங்கில் மூழ்கிய கார்த்திக் ராஜா பெண்களை மட்டும் குறிவைத்து மெசேஜ் அனுப்பி உரையாடி வந்துள்ளார். அதில் ஒரு திருமணமான பெண்ணுடன் ஏற்பட்ட தொடர்பு ரத்னாவுக்கு தெரிய வந்து அதிர்ந்து போனார். குழந்தைக்கு செல்போனை விளையாட கொடுத்த போது அந்த பெண்ணுடனான சாட்டிங்கை எதிர்பாராத விதமாக பார்த்திருக்கிறார் ரத்னா. இது குறித்து கணவரின் தாய் தந்தையரிடம் புகார் அளித்தும் பெரிதாக அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. பெரிதும் மனமுடைந்து போன ரத்னா கணவரிடம் நாம் காதலித்து தானே திருமணம் செய்து கொண்டோம் என மனமுருகி நியாயம் கேட்டுள்ளார். இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மன உளைச்சல் அடைந்த ரத்னா குழந்தையை ஹாலில் விட்டு அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டார். வெகு நேரமாகியும் ரத்னா அறையை விட்டு வெளியே வராததால் பயந்து போன குடும்பத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது ரத்னா புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்து அதிர்ந்து போயினர். இதுகுறித்து ரத்னாவின் தாய் தேவி பீர்க்கன்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டதுடன் தற்கொலை கடிதத்தையும் கைப்பற்றினர். உடலை உடற்கூறு ஆய்வுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கணவர் கார்த்திக் ராஜாவை கைது செய்து விசாரணையை தொடங்கிவிட்டனர். திருமணமான 2 ஆண்டுகளில் பெண் இறந்துள்ளதால் தாம்பரம் கோட்டாட்சியர் விசாரணை நடைபெறவுள்ளது. கணவனின் இன்ஸ்டா பழக்கத்தால் காதல் மனைவி தற்கொலைக்கு தள்ளப்பட்டதுடன் அவர்களுக்கு பிறந்த குழந்தை தாய் தந்தை இல்லாமல் தனிமையில் விடப்பட்ட நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.